Hello students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் ஆனது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கொஷின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஷின்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே பார்ட்ஸுமே வந்து பார்ட் பை பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் 1 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸோட டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான் இருக்க போகுது இந்த வீடியோவில். இப்போ 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக 14 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. 14மே உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க மோஸ்ட்டாக. ஸோ புக் பேக் தரவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 14 மார்க்ஸ் வந்து அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n of a into b is equal to 6, a is equal to 1 and 3, then n of b is equal to b, n of b வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், n of a into b ஃபார்முலா. n of a into b ஃபார்முலா வந்து n of a into n of bன்னு வரும். ஸோ n of a into b 6 கொடுத்துருக்காங்க, n of a வந்து 2 கொடுத்துருக்காங்க. எப்படின்னா n of a வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இனியே 1 2 2 இருக்கா, அப்போ 2 எலிமெண்ட்ஸ். ஸோ 2 இன்ட்டு n of b வந்து நமக்கு தெரியல, ஸோ எக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது இந்த சைடு டிவைடாக வந்துடும். ஸோ 2 1 டைம், இது 3 டைம்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு சி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. a to b ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் இஃப் n of b is equal to 7 then n of a is equal to. இங்கே வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க, பியோட எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஏவோட எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக நமக்கு என்ன தெரியும், பைஜெக்டிவ்னா 1 to 1 and on 2 இருக்குமா, 1 to 1 and on 2 இருக்கும். இது ரெண்டுமே இருந்தால் தான் பைஜெக்டிவ். 1 to 1 டிஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஹேவ் டிஸ்டிங் இமேஜஸ் இன் பி இருக்கும். தென் on to ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், எவ்ரி எலிமெண்ட்ஸ் இன் பி வில் ஹேவ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏ இருக்குமா. ஸோ வந்து இது எல்லாருக்கும் ஏல இருக்க எல்லா ப்ரீ இமேஜுக்குமே இங்கே வந்து ஏல இருக்க பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கும் ஏல. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வில் பி ஈக்குவல் இல்லையா, என் ஆஃப் பியிலும் என் ஆஃப் ஏலும். ஸோ என் ஆஃப் பியில் வந்து 7 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏலையும் வில் ஹேவ் 7 எலிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து 7 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லீஸ் நம்பர் கேட்டுக்கணும். லீஸ் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 was. இது எல்லாமே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான் வரும். இதுக்கான ஆன்சர் வந்து 2520. ஸோ நீங்கள் புக் பேக் வந்து மறக்காமல் தரவு பண்ணிக்கோங்க எல்லாமே, எல்லா லெசனில் இருக்கிறதும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க. ஏபி கன்சிஸ்ட் ஆஃப் 31 terms. If its 16th term is m, then the sum of all terms of this AP. இதுக்கு ஆன்சர் வந்து 31m வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், which of the following should be added to make x power 4 plus 64 a perfect square. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x square ஆன்சர் வரும், பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கிராஃப் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன் இஸ், லீனியர் ஈக்குவேஷனாகவே நமக்கு என்ன வரும் தெரியும், ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுமா, அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ஜாமெட்ரியில் இது கொடுத்துருக்காங்க. இஃப் triangle ABCDE parallel to BC, AB is equal to 3.6, AC equal to 2.4, AD is equal to 2.1 cm. and the length of AE is கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு 1.4 cm வரும் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு how many tangents can be drawn to the circle from an exterior point. இது வந்து நமக்கு தெரியும் 2 points. ஓகே, 2 ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு the area of triangle formed by the points. இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் half, இங்கே வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதோட ஃபார்முலா half x1 y1 x1 y2 plus x2 y3 உங்களுக்கு வந்து half x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து நீங்கள் இதை x1 y1, இது x2 y2, x3 y3ன்னு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி சம உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க போகும்போது. அண்ட் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் மேக்ஸ்க்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார்முலா மட்டும் தனியாக ஒரு வீடியோஸ் போட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா உங்களுக்கு வந்து 25 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இதோட ஆன்சர், பி. நெக்ஸ்ட்டு 10th கொஷின். 10th கொஷனுக்கு வந்து ஆன்சர்
option if x is equal to a tan theta and y is equal to b secant theta, then answer will be A the answer. Next 11, the curved surface area of right circular triangle of height 4 cm and base diameter. CSA of circular cylinder கேட்டிருக்காங்க. CSA of cylinder என்ன அது? CSA of cylinder is equal to 2 pi r h 2 pi r h 2 pi r வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டயாமீட்டர் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் பாதி ரேடியஸ் 10/2 5 வரும். 5 இன்ட்டு ஹெச் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 4s are 20. ஸோ 20 into 2 நமக்கு 40 பை வரும். 40 பை ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்னது? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் சிலிண்டர் அ கோன் அண்ட் ஸ்பியர் இஃப் ஈச் ஹாஸ் அ சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட் இஸ் அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. சிலிண்டர் கோன் ஸ்பியருக்கான வால்யூம்லாம் நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸு. அப்புறம் கோனுக்கு என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வரும். நெக்ஸ்ட் கியூபிக் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பியருக்கான வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூபிக் யூனிட்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி இருக்கும்னா இது மூணுக்குமே நமக்கு ரேஷியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எடுத்தீங்க அப்படின்னா 3 சிலிண்டர் கோன் ஸ்பியர் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 3:1:2 உங்களுக்கு வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா which of the following values cannot be a probability of an event. இது probability of an event என்னது? always the probability of an event lies between 0 to 1. அப்போ இது எல்லாமே 0க்குள்ளே இருக்கா? 0 to 1க்குள்ளே இருக்கானா என்னது? இது மட்டும் தான் அதுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, cannot be கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சூஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் பார்க்கக்கூடாது, cannot பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து கொஷின் நல்லா படித்து பார்த்து எழுதுங்க. இந்த cannot நாட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை பாருங்கள், விட்டுட்டு அப்படியே எழுதிடாதீங்க மறந்துட்டு. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கொஷினுமே உங்களுக்கு புக்கின் சைடில் தான் கேட்டிருக்காங்க 11th கொஷின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 1 or 2 இருந்தால் நீங்கள் ஃபார்முலா வச்சு எழுதிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார்முலா டெஃபினிஷன்ஸ் வச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலா டெஃபினிஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 1 or 2 புக்கின் சைட் கொஷின் கேட்டால் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு 1 mark கொஷின் வந்து the probability of getting a job of a person is x/3, the probability of not getting a job is 2/3, the value of x is என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 1 இது புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்ட் 2 போகலாம். பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு 10 2 marks கேட்டிருப்பாங்க. 10 கொஷின்ஸ் எழுதணும். 10ல் ஒரு கொஷின் மட்டும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், கம்பல்சரியாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு வந்து இதில் டோட்டலாக 14 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க 2 marks. அதில் வந்து நீங்கள் 10 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 is கம்பல்சரி, 28 கொஷின் கம்பல்சரியாக இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். 2 marks நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு போனீங்கன்னாவே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 10 2 marks அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் உங்களுக்கு என்னது 5 marks கொடுத்துருப்பாங்க. 5 marks உங்களுக்கு தெரியும், 5 marks அட்டன் பண்ணணும். ஸோ டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்துட்டு. கொஞ்சம் நீங்களோட டைம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. டைம் மேனேஜ் பண்ணி எழுதிக்கோங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் 3 marks வந்து உங்களுக்கு இதுலேயுமே வந்து 14 கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் 14லேருந்து. அண்ட் இதுலேயுமே ஒரு கொஷின் 42nd கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் அதை அட்டன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 marks 5 marksக்கு அப்புறம் உங்களுக்கு 8 mark இருக்கும். பார்ட் 4ல் 8 marks. 8 mark வந்து 2 கொஷின் இருக்கும். உங்களுக்கு 8 mark A or Bயில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் அதில் வந்து ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ஜாமெட்ரியிலேருந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிராஃப் கேட்டிருப்பாங்க. கிராஃப் கொஷின் இருக்கும் ஏபி. இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் ரெண்டுலேயுமே எடுக்கலாம். ஸோ வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா பாருங்கள். கிராஃபில் அந்த மைனஸ் ப்ளஸ்லாம் வந்து அது ஏதாவது மாறி போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏதாவது மாறிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து போடுங்க. ஜாமெட்ரியில் நீட்டாக பென்சில்லாம் ஷார்ப்பாக வச்சுட்டு வந்து நீட்டாக டயக்ராம் போட்டு காமிங்க. ரஃப் டயக்ராமாக கரெக்டாக போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் கொஷின் பேப்பர் பற்றி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். நல்லா எழுதிட்டு வாங்க. வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.